இன்னைக்கு நம்ம இந்திய அணி மெல்போர்ன்ல யாருமே எதிர்பார்க்காத வரலாற்றிலேயே இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 3வது நாளில் தற்போது நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த சம்பவத்தை கிரிக்கெட்டையும் தாண்டி ஒரு தமிழன் அதுக்கப்புறமா ஒரு தெலுங்கர் 2 பேருமே சேர்த்து ஆபத்தில் இருந்த நம்ம இந்தியாவை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தற்போது இந்த சம்பவத்தின் மூலிமா ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஒரு தருணமும் இதன் மூலிமா இப்போ உருவாகியிருக்கு. அந்த வகையில் இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 3வது நாள் இன்னைக்கு காலையில் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணிக்கு ரவீந்திர ஜடேஜா பண்ட் 2 பேருமே நல்ல துவக்கம் கொடுத்தாங்க. ஆனாலுமே பண்ட் அவருடைய பொறுப்பில்லாத ஆட்டம் ஜடேஜா அவருக்கு அன்லக்கி மூலியமா அவுட் ஆகி வெளியேறினாங்க. அப்ப நம்ம இந்தியா ஃபாலோ ஆன் தவிர்க்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50 ரன்களுக்கும் அதிகமாக தேவைப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் நிதிஷ் ரெட்டி அவர் ஹைதராபாத்தை சேர்ந்த பிளேயர், அதே போல நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிளேயர். இவங்க 2 பேருமே ரொம்ப நிதானமா பேட்டிங் செஞ்சு நம்ம இந்தியாவை எப்படியாவது ஃபாலோ ஆன்ல இருந்து நிச்சயமா காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பேட்டிங் பண்ணாங்க. இதுல நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் ஒரு படி மேல போய் அதிரடியாக பேட்டிங் பண்ணி சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் அடிச்சு ரொம்ப அசால்ட்டா அவருடைய டெஸ்ட் ஆட்டத்தின் டெபியூட் அரை சதத்தை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண கையோட புஷ்பா படத்தினுடைய பாணியில அவருடைய அரை சதத்தை தற்போது நிதிஷ் ரெட்டி இன்னைக்கு மெல்போர்ன் ஸ்டேடியத்தில் இந்த உலகமே பார்க்க அவர் செலிப்ரேட் பண்ணாரு. மறுமுனையில் அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவரும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. இதன் காரணமா நியூ பால் எடுத்து கூட ஆஸ்திரேலியா அணி அவங்களால நிதிஷ் ரெட்டி அதே போல வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரையுமே அசைக்க கூட முடியல. தொடர்ந்து இவங்க 2 பேரும் அபாரமா பேட்டிங் பண்ணதால நம்ம இந்தியா ஃபாலோ ஆன்ல இருந்து மீண்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா மட்டும் ஃபாலோ ஆன்ல சிக்கியிருந்தா கடந்த 11 வருஷமா ஃபாலோ ஆன் பார்க்காத மோசமான சம்பவம் நம்ம இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஒரு தமிழனா வாஷிங்டன் சுந்தர், ஒரு தெலுங்கரா நிதிஷ் ரெட்டி இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம இந்தியாவை இந்த மிகப்பெரிய அபாயத்தில் இருந்து, அதாவது ஃபாலோ ஆன்ல இருந்து காப்பாற்றி தற்போது நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி லீடிங்க்கு வர்ற மாதிரியான சிறப்பான பேட்டிங்கை 2 பேருமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான நெருக்கடியான கட்டத்தில் ஒரு தமிழன் அதே போல ஒரு தெலுங்கர் 2 பேருமே சேர்ந்து நம்ம இந்தியாவை ஆபத்தில் நெருக்கடியில் இருந்து காப்பாற்றிருக்கிறது தற்போது கிரிக்கெட்டையும் தாண்டி இது ஒரு நிகழ்வா பார்க்குற எல்லாருக்குமே ஒரு தமிழன் அதே போல ஒரு தெலுங்கர் சேர்ந்து நம்ம இந்தியாவை நெருக்கடியில் இருந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. இந்த தருணத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.